இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் இதுக்கு பதில் கொடுத்தாலும் அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால், ஈ ஷுட் கான்சன்ட். ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரூஷியல் டைம். அந்த இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் நடத்தை விதிகள் அமுலாகிற தேதியிலேருந்து போலிங் டேட் வரைக்கும் கோல்டன் பீரியடுங்க. அந்த பீரியடை ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இது வந்து விஜய்க்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா விஜய் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. திமுக அவர் அன்றைக்கே சொன்னார்ல, அல்லு சில்லு ஆபாசம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, வண்டியாக பணத்தை கொண்டு வந்து கொட்டுவீங்க, எல்லாத்தையும் அவர் விஷுவலைஸ் பண்ணியிருக்காருங்க. டிஎம்கே எப்படியாப்பட்ட தீய சக்தி, அது எவ்வளோ பணத்தை வச்சிருக்கு, எப்படி ஊடுருவி இருக்கு மக்கள் மத்தியில். இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு இதெல்லாம் வச்சு இந்த அவதூறு பரப்புறது, என்ன இந்த பயாஸ்கோப்லாம் காட்டுறது, இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்த்துறாதீங்க. மக்கள் பார்க்குறாங்க, இல்லையா ஒரு ஆளை இப்படி பட்டு அடிக்கிறானுங்க, இதில் சொல்கிறானுங்க அதில் சொல்கிறானுங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கிறான்னா விடக்கூடாது. அதனால் பப்ளிக் பர்செப்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் வித் விஜய். அதில் ஒன்று தெளிவாக இருக்குது. இந்த நிகழ்வு, இந்த விவாதம் பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? டிவியில் டிபேட் பண்ணுவாங்க, நிறைய வல்லுநர்கள்லாம் பேசுவாங்க. விஜய் கதை முடிந்தது இன்றோடுன்னுவாங்க. விஜய் கிட்ட தமிழ்நாடு ஆட்சியை கொடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. தனி மனித ஒழுக்கமே இல்லாதவன், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கவன், சின்ன வீடு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கிறவன், இங்கே ஒரு வீடு துபாயில் ஒரு மனைவின்னு இருக்கிறவன், இவனுங்க தான் ரொம்பவும் பேசுகிறானுங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. அஜித் குமார் என்ற ஒரு வாலிபன் சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் கஸ்டடியில் வந்து அடித்து கொல்லப்பட்டான். இப்போ லேட்டஸ்ட்டாக சிபிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு குற்றச்சாட்டே உண்மை இல்லை, பொய் புகார்ன்றாங்க. அப்போல்லாம் இந்த போராளிகள் கொதிக்கவே இல்லையே. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க. அப்போ அந்த குடும்பம், அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த போராளிகள்லாம் இதெல்லாம் எதிர்த்து ஏதாவது வாய் திறந்துருக்காங்களா? விஜய்க்கு நாளும் பொழுதும் பெருகும் ஆதரவு, அவருக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு, வெற்றி வாய்ப்பு இவங்களை கலங்க அடிக்குதுங்க. இல்லைன்னா விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தை இன்னைக்கு திமுகவும் மற்றவர்களும் நாம் தமிழர்லாம் அளவுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. இது அளவுக்கு அதிகமாக பண்ண இது வந்து அவங்களுக்கு நஞ்சாயிடும், விஜய்க்கு வந்து அமிர்தம் ஆகிடும். இப்போ ஒரு ஆளை வந்துங்க ஒரு அடி அடிக்கலாம், 2 அடி அடிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து இன்னும் சுற்று போட்டு அடிச்சிங்கன்னா எல்லாம் எழுந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும், தோண்டு இருந்தவன்லாம் கூட. அதனால் அந்த வேலையை திமுகவே செய்வாங்க. டிவிகே கேடர்ஸை வந்து உற்சாகப்படுத்தி களத்தில் இறக்குற வேலையை திமுகவே பண்ணிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ இந்த திடீர் போராளிகள் இருக்காங்களே, சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் நிற்போம், பெண்ணுரிமை போராளிகள், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சி முதல்ல காளியம்மாளுக்காக போராடணும், அவங்கள பிசுறு மசுறுன்னு பேசின ஆள். அதே போல் விஜயலட்சுமி நடிகை, அவங்க எவ்வளோ கண்ணீரும் கவலையுமா கதறினாங்க. அதாவது நான் தான் சொல்கிறேன்னே, தனி மனித ஒழுக்கமே இல்லாதவன், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி வச்சிருக்கவன், சின்ன வீடு பெரிய வீடு கட்டிகிட்டு இருக்கிறவன், இங்கே ஒரு வீடு துபாயில் ஒரு மனைவின்னு இருக்கிறவன், இவனுங்க தான் ரொம்பவும் பேசுகிறானுங்க. எனக்கு சிரிப்பாக இருக்குது. அந்த திடீர் போராளிகள் தான். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை இது வந்துங்க 2 தனிநபர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம், பியூர்லி ப்ரைவேட்டு. அவங்க விரும்பினா ஒன்றா சேர்ந்துருக்கலாம், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு டிசால்வ் பண்ணுற அளவுக்கு அது இல்லைன்னா பெட்டர், பிரிஞ்சு போயிடுறது பெட்டர். அதனால் வந்து டைவர்ஸ்ன்றது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ் தானே. அதை வந்து நீங்கள் ஏன் எடுத்து இவ்வளோ வந்து பொது வெளியில் பேசுகிறீங்க, டீகோட் பண்ணுறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? இன்னும் நாளைக்கு சொல்கிறத வந்து சங்கீதா அவர்கள் ஏதோ பிரச்சனை நாங்கள் இறங்கி அடிப்போம் அப்படிங்கிறாரு சாட்டை துரைமுருகன். சரி, அவர் இறங்கி அடிக்கிட்டோம். நான் என்ன கேட்குறேன்னா, அஜித் குமார் என்ற ஒரு வாலிபன் மடப்புறத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் கஸ்டடியில் வந்து அடித்து கொல்லப்பட்டான். அவன் மேலே சொன்ன குற்றச்சாட்டுன்னா நகையை திருடிட்டான்னு. இப்போ லேட்டஸ்ட்டாக சிபிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு குற்றச்சாட்டே உண்மை இல்லை, பொய் புகார்ன்றாங்க. போன உயிர் திரும்ப வராது. அப்போல்லாம் இந்த போராளிகள் கொதிக்கவே இல்லையே. ஏன் கொதிக்கலை? அதுதானே கொதிக்க வேண்டிய பிரச்சனை. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க. அவங்க பேர்,
அவங்க வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர், அப்பா அம்மா அட்ரஸ் எல்லாம் எஃப்ஐஆரில் போட்டு வெளியே விட்டாங்க காவல்துறை. கேட்டால் டெக்னிக்கல் எரர்னாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இதை பண்ணாங்க. அப்போ அந்த குடும்பம், அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இந்த போராளிகள்லாம் இதெல்லாம் எதிர்த்து ஏதாவது வாய் திறந்துருக்காங்களா? அதனால் இது எல்லாமே அவுட் அண்ட் அவுட் பெட்டி பாலிடிக்ஸ் தாங்க. விஜய்க்கு நாளும் பொழுதும் பெருகும் ஆதரவு, அவருக்கு அதிகரிக்கும் செல்வாக்கு, வெற்றி வாய்ப்பு இவங்களை கலங்க அடிக்குதுங்க. இல்லைன்னா என்னெல்லாம் பேசினாங்க பிரேமலதா திமுகவை போன வாரம், அவங்கள கூப்பிட்டு வர்றீங்க. ஓபிஎஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன பேசுனீங்க, அவர் என்ன பேசினார்? இன்றைக்கி அதை பற்றிலாம் ஒன்றுமே கவலைப்படாமல் பண்புள்ளவர், அன்பானவர், நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க, அவர் உங்களை கட்டி பிடிக்கிறாரு. காரில் இருக்கிற ஜெயலலிதா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ வைக்கிறாரு. இப்போ அரசியல் என்பது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் இல்லை, இப்போ முதல் புகலிடம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கையே போதுங்களா? அவன் மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வரான். இவங்கெல்லாம் ஆட்டையை போட்டுற போகிறான், எவனாவது நம்ம பணத்தை பினாமிக்காரன்றதுக்காக ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கணும், கட்சியில் இருக்கணும், பொசிஷனில் இருந்தால் தான் நமக்கு மரியாதை இருக்கும், கொடுத்து வச்ச பணம்லாம் திரும்பி வரோன்னா இது என்ன மக்கள் சேவைக்காக இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களா? இப்போ ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக அதிமுக ஆக்குச்சு. இல்லைன்னா ஒரு ரோசி டீ ஸ்டாலில் டீ அடிச்சுட்டு இருப்பார் பெரிய குளத்தில். அவர் எம்எல்ஏவாக்கி 3 முறை இதாக்கி எல்லாம் பண்ணால் அந்த கட்சியில் இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு போதும், மேக்சிமம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3 முறை இருந்துட்டேன்டா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம் பாலிடிக்ஸ்லேருந்து. அதை விட்டுட்டு இன்றைக்கி திமுக தீய சக்தின்னு எதை சொன்னாங்களோ அதுக்கு வேறு அவர் நான் ஒரு நாள் அப்படி சொன்னதில்லைன்னு அவர் சொன்ன உடனே தூக்கி போடுறாங்க. அவர் தீய சக்தின்னு பேச இந்த திமுகவை. வெக்கம் இல்லைங்க, இங்கே யாருக்கும் வெக்கம் இல்லைங்க. அதே மாதிரி சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க ஒருத்தர் பேர் மட்டும் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணாங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய பேரை 2 இடத்துல சொல்கிறாங்க. கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சாங்க, திரும்ப கட்சியில் சேர்த்துக்க சொன்னேன் அப்படின்றாங்க. அப்புறம் பெங்களூரில் என்ன செங்கோட்டையன் பார்த்தாரு, சென்னைக்கு மாறிடுங்கம்மா, சென்னை ஜெயிலுக்கு மாறிடுங்க அப்படின்னாரு. நான் வேணாப்பா இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னுடைய பார்வை எப்படி அப்படின்னா, செங்கோட்டையன் நீங்கள் தாவைக்கால வலுப்பட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தேன் அப்படின்னா நான் இருந்திருக்க மாட்டேன், என்னை கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையன் அவர்கள் தாக்குறாங்க. அப்போ இது தாவேக்காவுடைய செங்கோட்டையனுடைய செல்வாக்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா அவங்க? இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது அவங்க பேசுனதை நான் கேட்டேன். அவங்க சொன்னது என்னென்னா, தமிழ்நாடு அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கிறதால நீங்கள் இங்கே வந்துருங்கம்மா தமிழ்நாடு ஜெயிலுக்கு, இங்கே வந்துட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் வசதியாக சுதந்திரமாக இருந்துக்கலாம். ஜெயிலில் தான் இருக்கணும், ஆனால் தமிழ்நாடு ஜெயிலுன்றது கம்ஸ் அண்டர் ஜெயில் டிபார்ட்மெண்ட் அண்டர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இல்லையா? அதனால நம்ம ஆட்சி நடக்குது பார்த்துக்கலான்னு அவர் நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கு பாம்பின் கால் பாம்பு அறியும் இல்லையா? எடப்பாடியை பற்றி தெரிஞ்சிருக்குதா? ஏன்னா எடப்பாடி அங்கே கொடநாடையே எப்படி கொள்ளையை அடித்து நிறைவேற்றினாரு. இதய தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற ஜெயலலிதா இருந்த இடம் அது. அதையே சிசிடிவி கேமராவெல்லாம் அடித்து எவனை பயன்படுத்தினீங்களோ அவனுக்கு ஒரு ஆளை போட்டு அவனை கொலை பண்ணி அவனுக்கு இன்னொரு ஆளை போட்டு, ஏதாவது எவனுமே மிச்சம் இருக்கக்கூடாது, நீட்டாக கொள்ளையை அரங்கேற்றிட்டு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஆளை பற்றி அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதால தான் நான் சென்னைக்கு தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு வந்தால் ஜெயிலே என்னை போட்டு தள்ளிடுவானுங்க, மாரடைப்புன்னுவானுங்க. ஜெயில் டாக்டர் பார்த்து சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருவார், அம்மாவுக்கு மாரடைப்பு வந்தது, சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்தார் அப்படின்றத தான் எடப்பாடி தான் சொல்கிறாங்க. அவங்க செங்கோட்டையன் என்ன சொன்னார், அவர் நல்ல எண்ணத்தில் சொல்கிறாரு, இங்கே வாங்கம்மா அங்கே ஏம்மா கர்நாடகாவில் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு. ஆனால் அவங்களுக்கு இது யார் கண்ட்ரோலில் இருக்கு? செங்கோட்டையன் கண்ட்ரோலில் ஒன்றும் இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கண்ட்ரோலில் இருக்கு? எடப்பாடி. அது தெரியுது இல்லை அவங்களுக்கு. அதனால தான் அது எடப்பாடி தான் துரோகின்றது, அவருடைய துரோகத்தை தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர செங்கோட்டையனை சொல்ல. ஒரு பக்கம் இந்த சசிகலா, ஓபிஎஸ் இவர்களுடைய பிரிவு அதிமுகவை பலவீனமாக்கியிருக்கு. இன்னொரு பக்கம் திமுக அது ஏற்கனவே பலவீனமாக இருக்குது. அதனால தான் போகிற கட்சிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல. ரொம்ப ஸ்ட்ராங்காக தாவேக்கா இருக்குது. இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு, இந்த விவாதம் பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏற்படுத்தாதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு இது ஒரு பேசும் பொருளாக இருக்குங்க. டிவியில் டிபேட் பண்ணுவாங்க, நிறைய வல்லுநர்கள்லாம் பேசுவாங்க, விஜய் கதை முடிந்தது இன்றோடுன்னுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்க கதை தான் முடியுங்க. மக்கள் ரொம்ப புத்திசாலிகள். அவங்க அதிகம் படிக்காமல் இருக்கலாம்,
நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாராளுமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும், பஞ்சாயத்தில் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு பகுப்பாய்வு செய்து நம்ம படிக்காத ஜனங்க கரெக்டாக இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து இதனை அவன் கண்விடல். அதனால் விஜய்கிட்ட தமிழ்நாடு ஆட்சியை கொடுக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதன் காரணமாகத்தான் இப்படி பலமுனை தாக்குதல் அவர் மேலே வருதுங்க. இப்போ ஏற்கனவே கரூரில் அவரை கொலையாளின்னு முத்திரை குத்தி 41 பேருக்கு கொலைக்கு அல்லது மரணத்துக்கு அவர் தான் காரணம்னு சொல்ல பார்த்தாங்க. எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. முதல்வரே சட்டமன்றத்தில் பேசினார், விஜய் தாமதமாக வந்ததால் தான் அவங்கெல்லாம் இறந்தாங்கன்னு. நெரிசலில் இறந்தான் நீங்கள், விஜய் தாமதமாக வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டதா? இப்போ காவல்துறைக்கு அதில் பங்கு இல்லையா? அதனால் வந்துங்க, நீங்கள் எப்பவுமே ஒன்று சொல்கிறேங்க, ஒரு விஷயத்தை ரொம்ப ஓவர் டூ பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாயிடும். விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்தை இன்றைக்கி திமுகவும் மற்றவர்களும் நாம் தமிழர்லாம் அளவுக்கு அதிகமாக பண்ணுறாங்க. இது அளவுக்கு அதிகமாக பண்ண இது அவங்களுக்கு நஞ்சாயிடும், விஜய்க்கு அமிர்தமாயிடும். மக்கள் பார்க்குறாங்க, என்னையா ஒரு ஆளை இப்படிப்பட்டு அடிக்கிறானுங்க, இதில் சொல்கிறானுங்க அதில் சொல்கிறானுங்க, என்னையா அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இவ்வளோ பேர் சேர்ந்து அடிக்கிறான்னா விடக்கூடாது இல்லையா? இப்போ அதனால் பப்ளிக் பர்செப்ஷன், பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் வித் விஜய்ங்க. அதில் ஒன்றும் தெளிவாக இருக்குது. ஏன்னா விஜய் வாழ்க்கையை எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். விஜய் இன்னும் புதுசாக ஏதோ சந்திரமண்டலத்திலேருந்து வந்தாரா, இல்லை அவரை பற்றி நமக்கு தெரியாதா? அவரை பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால் இந்த பொய் பிரச்சாரம்லாம் தவிடுபொடி ஆகிடுங்க. இது இன்டர்நெட் காலங்க, இது சமூக ஊடகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற காலம். இந்த பழைய மாதிரி பத்திரிகையில் அச்சடித்து கதையை சொல்லி காக்கா குருவி கதை சொல்லி ஏமாத்தலான்னா அதெல்லாம் நடக்காதுங்க. உடனே போட்டுருவான், நான் பேசலை, ஒருபோதும் தீய சக்தின்னு நான் பேசுனதில்லை திமுகவேன்னு பன்னீர்செல்வம் அங்கே மாலை வாங்கிட்டு பேசுகிறாரு. அடுத்த செகண்ட் விடுறான், நீ பேசுந்திருந்தா. இப்போல்லாம் ரெக்கார்டு ஆடியோ வீடியோவே வரும். அதனால் இந்த உலகத்தில் விஜய் மேலே அபாண்டமாக அவதூறாக பொய்யான குற்றச்சாட்டுகளை, இதில் எனக்கு ஒரே வருத்தம்னா, இதை தன் கையை தானே வச்சு குத்திக்குவாங்க தெரியுமா? அது மாதிரி அவரது மனைவியை வச்சே இதை செய்ய வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக வேதனையாக இருக்குது. எதிர்பார்த்துருப்பார்ல இது என்னைக்காச்சும் ஒரு நாள் பூதாகரம் ஆகும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது விஜய்க்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கல. ஏன்னா விஜய் ஸ்டடி பண்ணியிருக்காருங்க திமுக. அவர் அன்றைக்கே சொன்னார்ல, அல்லு சில்லு ஆபாசம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, வண்டியாக பணத்தை கொண்டு கொட்டுவீங்க, எல்லாத்தையும் அவர் விஷுவலைஸ் பண்ணியிருக்காருங்க. டிஎம்கே எப்படியாப்பட்ட தீய சக்தி, அது எவ்வளோ பணத்தை வச்சுருக்கு, எப்படி ஊடுருவி இருக்குது மக்கள் மத்தியில், பொய் பிரச்சாரம், கோயபிள்ஸ் பிரச்சாரம் பண்ணி. இல்லைன்னா காங்கிரஸ் எல்லாம் வீழ்த்தி இருக்க முடியுமா? ஒன்றுமே செய்யாமல் வாய்ச்சாலத்திலேயே ஓட்டிட்டாங்களா? புரியுதுங்களா? அதனால் விஜய்க்கு இது ஷாக்காக இருக்காது. ஆனால் அஃப்கோர்ஸ் விஜயை சுற்றி விஜயினுடைய ஆதரவாளர்கள், வெல்விஷர்ஸு, அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் டெம்பரரி தாங்க, சரியாக போயிடுங்க. அதான் சாதாரண மனிதனுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் உடஞ்சி விழுந்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல விஜய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மாறி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டாக ஆகிட்டாரு. அவரை இவங்கெல்லாம் அடித்து பக்குவப்படுத்திட்டாங்க. மற்றவங்கெல்லாம் தேவையில்லாமல் அவரை அடித்து அவர் எல்லாத்துக்கும் இப்போ இதாகிட்டார், சீசன்ட் ஆகிட்டார். அப்படிங்கிறவர் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகிறாங்க. பாருங்க, இப்போ 4ஆம் தேதி தஞ்சாவூரில் அடுத்த பரப்புரை கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. சீமான் பேசிகிட்டு இருக்காரு, திமுக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு செங்கிப்பட்டியில் அவரோட நான் கூட நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தேன், ஈ ஷுட் நவ் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் அசம்பிளி எலெக்ஷன். இந்த டைவர்ஸ் பெட்டிஷன் இதுக்கு பதில் கொடுத்தாலும் அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம். ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். 17லேருந்து பிரிஞ்சு தானே இருக்கீங்க, அந்த அம்மா 21ன்றாங்க, 17லேருந்தே இவங்க தனியாக தான் இருக்காங்களாம். அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் தனியாக இருந்தால், இல்லை பிரிஞ்சு இருந்தால் ஒன்றும் குடிமுழுக போகிறதில்ல. ஈ ஷுட் கான்சன்ட். ஏன்னா இது ரொம்ப க்ரூஷியல் டைம். அந்த இது மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், நடத்தை விதிகள் அமுலாகிற தேதியிலேருந்து போலிங் டேட் வரைக்கும் கோல்டன் பீரியடுங்க. அந்த பீரியடை ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் அவர் பிரச்சாரம், இந்த இப்போ அவங்க நாளைக்கு சொல்லியிருக்கார் ஆனந்த் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில், பொதுச் செயலாளர், நாளைக்கு பூத் லெவலில் தமிழ்நாடு பூரா 234 பூத்துலேயும் அவங்க மீட்டிங் போடுறாங்க. தலைவர் என்ன கட்டளை போட்டிருக்காரு, எப்படி செயல்படணும்னு.
அவர் நல்ல வேலை செய்யுது, இளம் ரத்தம் இல்லைங்களாங்க, அது நல்ல வேலை செய்துட்ருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து தலைமை மட்டத்தில் அவங்கள சோர்வு உண்டாக்கணும், அவங்க அணிகளை சோர்வடைய செய்யணும், குழப்பணுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக மீடியாவை யூஸ் பண்ணுறாங்க. ஜனங்க பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இருக்கக்கூடிய ஒரு சில பேர் துவண்டு இருக்காங்க, தாவேக்காவுடைய ஆதரவாளர் துவண்டு இருக்காங்க. கரூரில் கூட ஒரு 10 நாள் ரொம்ப துவண்டு தான். ஆமாம், 3 நாள் கழிச்சு தானேங்க அவர் காணொலியே போட்டார். அதனால் இனிஷியலாக எல்லாருக்குமே அதிலே துவண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பாக வருவாங்க. அதாவது இவங்களே அதை அவங்களெல்லாம் வர வச்சுருவாங்க, அந்த அடியே அடிப்பாங்க. இப்போ ஒரு ஆளை வந்துங்க ஒரு அடி அடிக்கலாம், 2 அடி அடிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து இன்னும் சுற்று போட்டு அடிச்சிங்கன்னா எல்லாம் எழுந்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம், தோண்டு இருந்தவங்கலாம் கூட. அதனால் அந்த வேலையை திமுகவே செய்வாங்க. டிவிகே கேடர்ஸை வந்து உற்சாகப்படுத்தி களத்தில் இறக்குற வேலையை திமுகவே பண்ணிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சரி சார், எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.